ஜீவவசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஜீவ வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம். லூக்கா 16வது அதிகாரம் 11ஆம் வசனம். அநீதியான உலகப் பொருளை பற்றி நீங்கள் உண்மையாயிராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? இதில் 2 வகையான பொருள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று உலகப் பொருள், இன்னொன்று மெய்யான பொருள். உலகப் பொருட்களிலேயே நீங்கள் உண்மையாக இல்லைன்னா மெய்யான பொருளை எப்படி உங்களை நம்பி தருவாங்க அப்படிங்கிறது தான். இன்னைக்கு ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பொறுப்பான பணிகளையும் பதவிகளையும் வேலைகளையும் கொடுத்திருக்கிறார். 2 நாளைக்கு முன்னால் ஒரு தேர்தல் நடந்துச்சு. ஒவ்வொரு பூத்துக்கும் ஒரு 4-5 பேர் ஒர்க்கர்ஸ் வந்தார்கள். அவங்கக்கிட்ட அந்த ஓட்டு பெட்டி, அந்த மிஷின், ஓட்டிங் மிஷின் எல்லாத்தையும் கொடுத்துட்டு போனாங்க. இதெல்லாம் பாதுகாப்பாக வைக்க வேண்டியது அவருடைய பொறுப்பு. இது உலகப் பொருள். இதில் அவங்க சின்சியராக பாதுகாப்பாக என்ன செய்யணும், இருக்கணும். இப்படி இந்த சின்ன சின்ன விஷயத்தில் நம்ம உண்மையாக இருந்தால் ஆண்டவர் இதை விட ஒரு மேலான பொறுப்பான பணியை ஆண்டவர் நமக்கு தரக்கூடியவர் என்று சொல்லி வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது. யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? அப்போ உலக பிரகாரமான வாழ்க்கையில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகள் நம்ம உண்மையாக இருந்தோம்னா இன்னும் மேலும் மேலும் சில பொறுப்புகள் நம்மை தேடி என்ன செய்யும், வரும் அப்படின்னு சொல்லி வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது. அதனால தான் நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தில் உன்னை அதிகாரியாக்குவேன். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு என்ன, பணி என்ன என்பதை புரிந்து நாம் செயல்படுவோம். நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை ஆச்சரியமாக வழிநடத்துவார். நல்ல ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற உலக பொருட்களிலே நாங்கள் உண்மையாக இருக்க பழகிக்கொள்ள எங்களுக்கு கிருபைத்தார். விதமாக செய்யும் பொழுது மெய்யான பொருள் எங்களுக்கு ஒப்புவிக்கப்படும். இதை நாங்கள் கவனத்தோடு ஏற்றுக்கொள்ள கிருபைத்தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.